ஆரம்பிச்சிருவோம். வணக்கம். 8 தேவதைகளை பற்றி நாம் வணங்கணும். பிரேயர் ஆரம்பிக்க போறோம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாருக்கும் எல்லா புகழும் கிடைக்கட்டும். நம்முடைய ஜாமக்கோளின் ஒவ்வொரு ஜாம கிரகத்தினுடைய அதிதேவதையும் நம்ம வணங்கணும். ஓம் மகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் கௌமாரிய நம, ஓம் வாராகிய நம, ஓம் பிராமிய நம, ஓம் சாமுண்டீஸ்வரியே நம, ஓம் மாகேஸ்வரியே நம. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஓம் வைஷ்ணவியே நமக, ஓம் வைஷ்ணவியே நமக. எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் மைக்க ஆஃப்ல இருங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க. பேச வேண்டாம், அமைதியா மட்டும் கேளுங்க. மைக்கை யாருமே டச் பண்ணாதீர்கள். சரி, தொடங்கிடுவோம். நம்ம ஜாமக்கோள் ஆர்வத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எழுதிக்கங்க. நம்பர் 1, ஆருடம். முதல் எடுத்தோடனே ஆருடத்தை பத்தி நமக்கு தெரியணும். ஆருடம், ஆருடம் என்பது அதீத பலம். ஆருடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். 2வது உதயம். உதயம், கவிப்பு, ஜாம கிரகங்கள். உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகங்கள். இதை பத்தி நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஜாம கிரகத்தை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். 8 ஜாம கிரகத்துன்னு பத்தி பேசியிருக்கோம். அதனால இன்னைக்கு ஆருடம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஆருடம் என்பது நம்ம கடிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மணி, நிமிடம், நொடி. மணி, நிமிடம், நொடின்னு இருக்கும். நமக்கு தேவை மணி முக்கியம் அல்ல, நிமிடம் தான் முக்கியம். அதாவது நம்ம கடிகாரத்தை பார்க்கும்போது எத்தனை நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப யாராவது மைக்க ஆன் பண்ணி எத்தனை நிமிடம்னு சொல்ல முடியும்னு பாருங்க. 32 minutes. 60 நிமிடம் ஐயா. 32 நிமிடம் ஐயா. இப்ப எத்தனை மணி, நிமிடம், நொடின்னு இருக்கு இல்லையா? அதுல மணியை விட்டுருங்க, நொடியை விட்டுருங்க, நிமிடம் மட்டும் எத்தனைன்னு பாருங்க. 32 நிமிடம். 32 நிமிடம் ஐயா. இது மட்டும் தெரியும். 32 நிமிடம்ங்கிறது மட்டும் தான் தெரியும். மணியை விட்டுறணும், நிமிடத்தை மட்டும் எடுக்கணும். நிமிடத்தை 32 நிமிஷம் இருக்கு அப்படின்னா, இப்ப 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்துல மேசம்ங்கிறது முதல் ராசி. அதுல 5 நிமிஷத்தை போடணும். மேசத்துக்கு 5 நிமிஷம், ரிஷபத்துக்கு 5 நிமிஷம், அப்ப 2ஐ கூட்டினா 10 நிமிஷம். மிதுனத்துக்கு 5 நிமிஷம், அப்ப 3ஐ கூட்டினா 15 நிமிஷம். கடகத்துக்கு 5 நிமிஷம், 4ஐ கூட்டினா 20 நிமிஷம். சிம்மத்துக்கு 5 நிமிஷம், 5ஐயும் கூட்டினா 25 நிமிஷம். கன்னிக்கு 5 நிமிஷம், 30 நிமிஷம். 3 இது எல்லாத்தையும் கூட்டினா. துலாத்துக்கு 5 நிமிஷம், 35 நிமிஷம். விருச்சகம் 5 நிமிஷம், 40 நிமிஷம். தனுசு 5 நிமிஷம், 45 நிமிஷம். மகரத்துக்கு 5 நிமிஷம், 50 நிமிஷம். கும்பத்துக்கு 5 நிமிஷம், 55 நிமிஷம். மீனத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 60 நிமிஷத்தை 12 ராசிகளால் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நிமிடம் மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு எந்த நிமிடம் இருக்கோ அது எந்த 5 நிமிஷமா போட்டுட்டே வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம டைம் 32 நிமிஷம் சொன்னா பல்லாங்குடி மாதிரி 5 போட்டுட்டு வந்தோம்னா எங்க நிக்கும்?
யாராவது ஒருத்தர் மட்டும் மைக்க ஆன் பண்ணுங்க. துலாத்துல வந்து நிக்குங்கய்யா. துலாத்துல நிக்குங்க ஐயா. துலாத்துல வந்து நிற்கும். அப்ப அந்த துலாந்தான் ஆருடம். துலாதான் ஆருடம். துலா என்பது ஆருடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஆருடத்தை நம்ம எப்படி கணக்கிட்டோம்னா நிமிடம் உள்ள மட்டும் எடுத்துக்கிட்டு ஆருடத்தை கணிக்கிறோம். இதுல அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு வந்துட்டாலே அடுத்த ராசிக்கு போயிடணும். இப்ப மேகத்துல 5 நிமிஷம் வந்துட்டாலே நம்ம எந்த ராசிக்கு போயிடணும்? ரிஷபத்துக்கு போயிடணும். 10 நிமிஷம்னு வந்துட்டாலே அடுத்து அது நொடிமுள்ள ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எடுக்கணும். இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணிருங்க. ஒருத்தர் வந்து 36 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. 36 நிமிஷம். அப்ப ஆருடம் எங்க இருக்கும்? விருச்சிகம் தனுசுல இருக்கு. ஐயா. விருச்சிகம் 36 நிமிஷம்னா எங்க இருக்கும்? ஐயா விருச்சிகத்துல இருக்கும் ஐயா. வெரி குட். விருச்சகத்துல இருக்கும். இதை எப்படி சார் மனசுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்னா, மேசம்ங்கிறது 1ன்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னு 2ங்கிறது ரிஷபம்னு வச்சுக்கோங்க. அப்ப விருச்சகம்ங்கிறது எத்தனாவது ராசியா வரும்? 8வது ராசியாக வரும். அப்ப என்னஞ்சா 35. நல்லா கவனிங்க பாருங்க. 7 35, என்னஞ்சா 40, என்னஞ்சா 40. அப்ப 40க்குள்ள வந்ததுனால எங்க ஆருடம் வந்து விழுந்துருச்சு? எட்டாவது ராசி ஐயா. விருச்சத்துல வந்து விழுந்துருச்சு. இப்ப இது புரியுதான்னு பாருங்க. இது புரிஞ்சுச்சா? புரியுதுங்க ஐயா. புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களை ஒருத்தர் கேட்கிறேன், ஒருத்தர் 15 நிமிஷம் வந்து ஒருத்தர் வர்றாரு. ஆருடம் எங்க இருக்கும்? கடகத்துல இருக்கும் ஐயா. கடகத்துல இருக்கு ஐயா. கடகம் 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 கடகத்துக்கு வரும். ஒருத்தர் வந்து 58 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. எங்க இருக்கும்? மீனத்துல இருக்கு ஐயா. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து 24 நிமிஷத்துக்கு வர்றாரு. 24 நிமிஷத்துக்கு வர்றாருன்னா எந்த ராசியில இருக்கும் ஆருடம்? சிம்மம். சிம்மம் ஐயா. சிம்மம் சிம்மத்துல இருக்கும் ஐயா. சிம்மத்துல இருக்கு. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மேசத்துக்கு 20, மேசத்துக்கு 5, அப்ப கடக வரைக்கும் 20, சிம்மத்துல 4 நிமிஷம் உள்ள போயிருக்குன்னு சொல்லணும். சிம்மத்துக்குள்ள எத்தனை நிமிஷம் உள்ள போயிருக்கு? 4 நிமிஷம். 4 நிமிஷம் உள்ள போயிருக்கு. 4 நிமிஷம் உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. 4 நிமிஷம் உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, ஒருத்தர் 48 நிமிஷம் வந்திருக்காரு. இப்ப எந்த ராசியில இருக்கும்? மகரத்துல இருக்கும் ஐயா. எத்தனை நிமிஷம் உள்ள போயிருக்கோம்? 8 நிமிஷம் உள்ள போயிருக்கீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 நிமிஷம் தானே அந்த ராசியே. அப்புறம் எப்படி 8 நிமிஷம் வந்துச்சு? 3 நிமிஷம் போயிருக்கு. சாரி, 3 நிமிஷம் உள்ள போயிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை மகரத்துக்கு முன்னாடி இருக்குன்னா 9 ராசி. அப்போ 9 45. இப்ப இது இந்த கணக்கு நல்லா புரியுதான்னு மட்டும் அப்படியே உள் வாங்கிட்டே வாங்க. அடுத்து பாருங்க, இப்ப ஒருத்தர் வர்றாரு. நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது ஒருத்தர் 11 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. இப்ப எந்த ராசியில் ஆருடம் விடும்? ராசியில 1 நிமிடம் போயிருக்கு. 1 நிமிடம் போயிருக்கு. இப்ப இது புரியுதா? புரியுது. யாருக்காவது இதுல சந்தேகம் மைக்க ஆன் பண்ணுங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் மைக்க ஆன் பண்ணுங்கள். யாருக்கு இல்லையில? இல்லைங்க. இல்ல. சரி சரி. இப்ப அடுத்த ஸ்டெப்பு, 1 நிமிஷம் உள்ள போனோன்னு 6 டிகிரி நகரும். 1 நிமிஷம் ஈக்குவல் டு 6 டிகிரி எழுதிக்கங்க. 1 நிமிஷம் ஈக்குவல் டு 6 டிகிரி. ஆருடம் 1 நிமிஷம் நகருதுன்னா 6 டிகிரி. அப்ப 6 டிகிரி நகர்றதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்ப 2 டிகிரி நகரம்னா எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்?
12 நிமிஷம். 3 டிகிரி நகரணும்னா 18, 18. 4 டிகிரி நகரணும்னா 24, 5 டிகிரி நகரணும்னா 30 டிகிரி. வெரி குட். இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப இப்ப நிமிஷம் என்னன்னு பாருங்க. 40. 40 39? 39ங்க ஐயா. 39. சரி, 39னா எந்த ராசியில் இருக்கும்? விருச்சிக ராசி. விருச்சகத்தில் இருக்கும். விருச்சகத்துல எத்தனை நிமிஷம் உள்ள போயிருக்கும்? 4 நிமிடம் உள்ள போயிருக்கும். அப்ப 4 நிமிஷம்னா எத்தனை டிகிரி? 24 டிகிரில இருக்கும். விருச்சக ராசியில் 24 டிகிரியில் ஆருடம் இருக்கும். இப்போது புரியுதா? புரியுதுங்க. புரியுது. மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிடத்துக்கு 6 டிகிரி எடுத்துக்கொள்ளும். ஆமா, 6 டிகிரியே நகரும். அப்ப 6 டிகிரி நகரும் ஒரு பாருங்க, நிமிடத்துக்கு. ஒரு நிமிஷத்துக்குள்ள 6 டிகிரி நகருதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா தானே போகுது. இப்ப ஒரு நிமிஷத்துல 6 டிகிரி நகர்ந்துச்சு. ஆனா ஜாம கிரகம் பாருங்க 2 நிமிஷம் 1 டிகிரி நகர்ந்துச்சு. அப்ப மெதுவா தானே போயிருக்கோம். அதீத வேகம் எதுகிட்ட இருக்கு? ஆருடம் என்பது சந்திரனை போன்றது. ஆருடம் என்பது சந்திரனை போன்றது. இப்ப புரியுதா? ஒரு நிமிடத்துக்கு ஒரு நிமிஷம்னா 6 டிகிரி ஓடி போயிடும். ஒரு நிமிஷம்னா 6 டிகிரி. சரி, இப்ப இது வந்து ஆருடம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். நோ டவுட். யாருக்காவது டவுட் இருந்தா அவங்க வந்து கேட்கலாம். ஆருடம் எவ்வாறு போடுவது? நிமிடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மணியை நீக்கிவிட வேண்டும். மேசத்திலிருந்துதான் நம் ஆருடத்தை போட வேண்டும். கிளாக் வைஸா போட வேண்டும். கிளாக் வைஸாக போட வேண்டும். வலச்சுற்றாக போட வேண்டும். மேசத்திலிருந்து தான் போட வேண்டும். ஜாம கிரகமா இருந்தா மீனத்திலிருந்து இடச்சுற்றாக போட வேண்டும். இது 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 வந்து நமக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த போயிடலாமா? போலாங்க. இப்போ உதயம் ஆருடம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 12 கட்டம் போட்டுக்காங்க. 12 கட்டம் போட்டுக்கோங்க. ராசி கட்டம். ராசி கட்டம் 12 கட்டம் போட்டுக்கொள்ளுங்கள். ராசிக்கு நடுவுல வந்து சூரிய வீதின்னு எழுதிக்கங்க. சூரிய வீதின்னு எழுதிக்கங்க. ராசி கட்டத்துல கட்டத்துல மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு எழுதிக்கங்க. இப்ப என்ன எழுதிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன எழுதிருக்கீங்க? ராசி கட்டம் போட்டிருக்கிறோம். ராசி கட்டத்துக்குள்ளார சூரிய வீதின்னு எழுதியிருக்கிறோம். முதல் ராசி மேசம், 2வது ராசி ரிஷபம், 3வது ராசி மிதுனம், 4வது ராசி கடகம், 5வது ராசி சிம்மம், 6வது ராசி கன்னி, 7ஆம் ராசி துலாம், 8ஆம் ராசி விருச்சகம், 9ஆம் ராசி தனுசு, 10ஆம் ராசி மகரம், 11ஆம் ராசி கும்பம், 12ஆம் ராசி மீனம் எழுதியிருக்கு. வெரி குட். சரி, இந்த ராசியில மேச ராசியில் சூரியன் இருந்தால் அது சித்திரைன்னு எழுதிக்கங்க. ரிஷப ராசியில் வைகாசின்னு எழுதிக்கங்க. அப்படியே தமிழ் மாதங்களை வரிசையா எழுதுங்க.
புரியுதா? புரியுதுங்க. இப்ப என்ன எழுதிருக்கியா? மேசத்தில் சித்திரை, ரிஷபத்தில் வைகாசி, மிதுனத்தில் ஆனி, கடகத்தில் ஆடி, சிம்மத்தில் ஆவணி, கன்னியில் புரட்டாசி, துலாத்தில் ஐப்பசி, விருச்சகத்தில் கார்த்திகை, தனுசில் மார்கழி, மகரத்தில் தை, கும்பத்தில் மாசி, மீனத்தில் பங்குனி. இப்ப இதுக்கு பேரு என்ன கொடுத்திருக்கோம்? தமிழ் மாதங்கள். இதுக்கு பேரு சூரியன் வந்து மேசத்துல இருந்தா அது என்ன மாசம்? சித்திரை மாசம். சரி. சூரியன் 1 டிகிரி நகர்றதுக்கு, சூரியன் இப்போ 1 டிகிரி நகருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் எடுத்துக்கிறது. ஒரு சூரியன் 1 டிகிரி நகர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறது. அப்ப இந்த ராசியை பூரா நகர்ந்து வரணும்னா எத்தனை நாள் எடுத்துக்கிறோம்? 360 நாள். அப்ப ஒரு வருஷம் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? சூரியனுடைய நகர்வு அப்படின்னு. மேசத்துல சூரியன் இருந்தால், இப்ப மேசத்துல சூரியன் இருந்தால் சூரியன் எந்த ராசியில இருக்கு? மேச ராசி, சித்திரை மாசத்துல இருக்கு. இப்ப நான் ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்க. முத்துக்குமார் ஐயா, கடகத்தில் சூரியன் இருந்தால் அது எந்த மாசம்? ஆடி மாசம் ஐயா. வெரி குட். தனசேகர் ஐயா, மகரத்தில் சூரியன் இருந்தால் அது எந்த மாசம்? தை ஐயா. வெரி குட். அப்ப ஒவ்வொரு மாசமும் சூரியன் எங்க இருக்கோ அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ப உதாரணம் எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு தை எத்தனாம் தேதியா? இன்னைக்கு தை 5ஆம் தேதியா? தை 5. இப்ப மகரத்துல 5ஆம் தேதினா 5 டிகிரியில் இருப்பார் சூரியன் அப்படின்னு ஒரு தோராயமா வச்சுக்கணும். இப்ப தை 5ஆம் தேதினா டிகிரி எந்த டிகிரியில இருப்பாரு? 5 டிகிரி. 5 டிகிரி இருப்பார். இப்ப இது புரியுதா? புரியுதுங்கய்யா. சரி சரி. அப்ப சூரியனை வைத்துத்தான் நம்ம என்ன செய்யறோம்? வீதியை அமைக்கிறோம். சரி, அடுத்த ஸ்டெப்பு, இந்த 12 ராசிய 3 வீதியா பிரிக்க போறோம். நடுவில் எழுதிக்கங்க. மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி. மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி. 3 ஆம்பளை பிள்ளை இருக்காங்க. ஆனா இங்க எத்தனை மாசம் இருக்கு? எத்தனை கட்டம் இருக்கு? 12 கட்டம். அப்ப 3 பேருக்கு 4 மாசமா பிரிச்சுக்கலாமா? பிரிக்கலாம். மேச மூத்தமானுக்கு மேச வீதி, நடுவுள் மகன் பேரு ரிஷப வீதி, கடைசி மகன் பேரு மிதுன வீதி. இந்த 12 கட்டத்தை பிரிக்க போறோம். அப்ப பிரிக்கும் போது என்ன சொல்றாரு மூத்த மகன்? மிதுனம். மேச, ரிஷபம், மிதுனம் 3 ராசியை வரிசையா வீதியாக பிரிக்கிறோம். இப்ப இந்த 12 ராசிய எனக்கு 4 வீடு, நடுவுல இருக்கு 4 வீடு, கடைசி ஆளுக்கு 4 வீடு அப்படின்னு கொடுக்க போறோம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த முத ஆளுக்கு வந்து எந்தெந்த ராசி வேணும், எந்தெந்த மாசம் வேணும்னு கேட்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு சோறு போடுறது. இந்த சூரியனுங்கிற அப்பாவுக்கு சோறு போடுறது, நான் 4 மாசம் போடுறேன், நீ 4 மாசம் போடுறது. அப்ப எழுதிக்கங்க. மேச வீதிக்கு நேரா எழுதிக்கங்க. கையில எழுதுங்க. இந்த பக்கம் வெளியில வந்து மேச வீதிக்கு நேரா அவர் என்ன சொல்றாரு? வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. இந்த 4 மாசம் யார் வீட்டுல இருப்பாரு? மேச வீதி. அடுத்து ரிஷப வீதின்னு எழுதிக்கங்க. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ரெண்டாவது ரிஷபம், அவருக்கு 4 மாசம். புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரை. இப்ப
இப்ப ரிஷபத்துக்கு எத்தனை எந்தெந்த மாசம் குறிச்சுக்கிட்டோம்? 4 மாசம். இது புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரை. வெரி குட். அடுத்து கடைசியில மிதுன வீதி, அவருக்கு எதாவது பிரிக்கிறோம்னு பாருங்க. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. அப்ப எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, முதல் ஆளுக்கு 4 மாசம் தொடர்ந்து சோறு போடுறது மாதிரியும், 2வது ஆளுக்கு 2 மாசம், அதுக்கடுத்து ஒரு ஆளுக்கு வந்து 4 மாசம் கொடுத்துட்டு மறுபடியும் 2 மாசம். அப்ப இந்த 2வது ஆளுக்கு மட்டும் நடுவுல 2 மாசம் கொடுத்துட்டாங்க. இப்ப புரியுதா? இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கும்பத்தில் சூரியன் இருந்தால் அவர் எந்த மாய வீட்டுல இருப்பாரு? ரிஷப வீதியில இருப்பாருங்க ஐயா. மிதுன வீதியில ஐயா இருப்பாங்க. மிதுன வீதி ஐயா. மிதுன வீதியில இருப்பார். வெரி குட். கடகத்தில் சூரியன் இருந்தால் மேஷ வீதி ஐயா. மேச வீதியில் இருப்பார். மேசத்தில் சூரியன் இருந்தால் ரிஷப வீதி ஐயா. துலா ராசியில் சூரியன் இருந்தால் ரிஷப வீதி. அப்படியா? இது வீதின்னு அர்த்தம். இப்ப இது தெரியுது. சரியா? இது வரைக்கும் ஒரு செட்டப். வீதி நமக்கு தெரியணும். அடுத்து என்ன பார்த்துட்டோம்? ஆருடம் பார்த்துட்டோம், வீதி பார்த்துட்டோம். அடுத்து வந்து உதயம் பார்க்க போறோம். உதயம்ங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. உதயம்னா சூரியன் எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருக்கிறார் என்று முதலில் தெரிய வேண்டும். ஐயா, சூரியன் எந்த ராசியில எந்த டிகிரியில் இருக்காரு? மகரத்துல 5 டிகிரில இருக்காரு. 5 டிகிரில இருக்கிறார். 5 டிகிரில இருக்கார். இது எத்தனை மணிக்குன்னா, காலையில் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்குனாலும் அங்கேயே வச்சுக்கணும். அந்த 6 மணி தான். காலையில இருந்தாலும் சரி, சாயங்காலம் இருந்தாலும் அந்த 6 மணியை அப்படியே வச்சுக்கணும். இப்ப புரியுதா? 6 மணிக்கு அங்க இருப்பாரு. எங்க இருப்பாரு? மகரத்துல எத்தனை டிகிரில இருப்பாரு? 5 டிகிரில இருப்பார். 5 டிகிரி. நாளைக்கு எத்தனை டிகிரி போயிடுவாரு? 6 டிகிரி. 6 டிகிரிக்கு போயிடுவாரு. இப்ப புரியுதா? இப்ப எழுதிக்கங்க. உதயம் 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. உதயம் 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்ப ஒரு ராசியை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுவார்? 15 நிமிஷம். நல்லா பாருங்க. 60 நிமிஷம். 60 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரமா? 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஒரு ராசியை உதயம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ ஜாமக்கோல் மாதிரியே எடுத்துக்கும். ஜாமக்கோல் மாதிரியே எடுத்துக்கிறார். 1 டிகிரிக்கு ஜாமக்கோல் மாதிரியே எடுத்துக்கிறார். இப்ப எப்படின்னா, உதயம் காலையில எத்தனை மணியோ, 6 மணின்னா உதாரணம் 6 மணிக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். உதாரணமா 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கிறோம். 6 மணிக்கு வச்சுக்கிட்டோம்னா 6 மணிக்கு நாளைக்கு 5 நிமிஷத்துல 5 டிகிரியில இருப்பார். அதிலிருந்து தன் பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப உதாரணமா ஒருத்தர் உங்களை 6:30 மணிக்கு ஒருத்தர் வந்து பாக்குறாரு. 6:30 மணிக்கு உங்களை வந்து பாக்குறாரு. இந்த 6:30 மணிக்கு உங்களை வந்து பார்க்கும்போது அவர் இருந்தது எந்த டிகிரில இருந்தாரு? மகர வீட்டுல இருந்தாரு. மகர்ல எத்தனை டிகிரில இருந்தாரு? 5 டிகிரில இருந்தாரு. நேத்து 5 டிகிரி, நாளைக்கு 5 டிகிரில இருக்காரு.
சரியா? சரி, அங்க இருந்து அந்த 6:30 மணின்னா அந்த எத்தனை எத்தனை நிமிஷம் அவரு அங்க அந்த எத்தனை நிமிஷம் தன் பயணத்தை அவரு அங்கிருந்து தொடங்கியிருப்பாரு? ஐயா இது வந்து சூரிய உதயத்தை கணக்குல எடுத்துக்கணுங்களா இல்ல 6 மணி? சூரியன் உதயத்திலே பார்க்காத 6 மணின்னு வச்சுக்கோங்கய்யா. ஓகே ஓகே. இது ஜாதகம் கிடையாது. சரிங்க சரிங்க. எல்லாருமே அப்படித்தான் போட்டு குழப்புறாங்க. 30 நிமிடம் வச்சுக்கோங்க. ஜாமக்கோளம் 6 மணின்னு வச்சிருக்கும் போது ஏன் இதையும் வைக்க கூடாது? சரிங்க சரிங்க. ஓகே. நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். மெட்ராஸ்ல ஒருத்தர் இதே ஜாமக்கோல் போட்டாலும் சரி, இங்க உட்கார்ந்து ஒரு ஜாமக்கோல் போட்டாலும் ஒரே இதை சொல்லணும். இப்ப பாருங்க, 6 மணிக்கு 5 டிகிரில இருக்காரு. 6 மணி 30 நிமிஷம்னா எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு? அவரு கடந்தது 30 நிமிஷம் ஆயிடுச்சா? 15 டிகிரி. அப்ப 30 நிமிஷத்துக்கு 15 டிகிரி கடந்துருவாரு. ஏற்கனவே 5 டிகிரில இருக்காரு. அதோட 30 நிமிஷம்னா 30 2ஆல வகுத்தோம்னா 15 டிகிரி. அப்ப இந்த 5 டிகிரியும் இந்த 15 டிகிரி கூட்டினா 20 டிகிரி ஆச்சு. அப்ப உதயம் எத்தனை டிகிரில இருப்பார்? 20 டிகிரி. 20 டிகிரியில் இருப்பார். இது புரியுதா? புரியுதுங்க. புரியுதா புரியலையா? புரியலையா? மறுபடியும் கேட்டுறோம். மறுபடியும் சொல்லுங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. புரியலைங்க. எப்படின்னா, இன்னைக்கு தமிழ் மாதம் எந்த தேதியோ அந்த தேதியில் அங்கே ஆருடம் அந்த உதயம் இருப்பார். அது என்ன அர்த்தம்னா, உதயம் ஆகிக்கொண்டிருக்கிறார், சூரியன் உதயம் ஆகிக்கொண்டிருக்கிறார் காலையில். அதிலிருந்து அந்த உதய லக்கணம் 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது. நம்மளை பார்க்க வர்ற நேரத்துல இந்த 6ஆல கழிச்சிட்டோம்னா, காலை சூரிய உதயத்துல இருந்து 6ஆல கழிச்சிட்டோம்னா எத்தனை நிமிடம், எத்தனை மணி வருதோ அதை நிமிடம் ஆக்கணும்னா அந்த உதயத்திலிருந்து அப்படியே போட்டுட்டே போகலாமா, போகக்கூடாதா? போட்டுலாம். சரி, இப்போ ஒருத்தர் வந்து உங்களை 8:30க்கு வந்து ஒருத்தர் பாக்குறாரு. 8:30க்கு பாக்குறாரு. இன்னைக்கு வந்து 8:30 மணிக்கு ஒருத்தர் வந்து உங்களை பாக்குறாரு. 8:30 மணின்னு என்ன செய்யணும்? பார்க்க வந்த நேரம் எழுதுங்க. பார்க்க வந்த நேரம் எவ்வளவு? 8:30 மணி. கீழே சூரிய உதயம் 6. 6லையும் 8:30 கழிச்சிட்டா மீதி எத்தனை? 2:30 மணி நேரம். 2:30 மணி நேரம். அப்ப இன்னைக்கு 4 டிகிரில இருந்து 2:30 மணி நேரம் பயணிக்க போறாரு. இந்த 2:30 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றுங்கள். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 150 நிமிஷம், 120 நிமிஷம், 2:30 மணி நேரம், 150 நிமிஷம். இந்த 150 நிமிஷத்தை டிகிரியாக மாற்றணும். 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிருமா? 75 டிகிரி. 75 டிகிரி. 75 டிகிரி. இப்ப இங்க வந்து நீ எத்தனை டிகிரி வேணும்? இந்த ராசியை கணக்கணும்னா எத்தனை டிகிரி வேணும் ஐயா? 25 டிகிரி வேணுங்க ஐயா. இன்னைக்கு தேதி 24. இன்னைக்கு 4 டிகிரில இருக்காருன்னா நீ எத்தனை டிகிரி இருக்கு? 5 டிகிரி. ஐயா ஐயா நல்லா கவனிங்க. 25 டிகிரி இருக்கு. ஒரு டிகிரியா ஒரு ராசிக்குள்ள 25 டிகிரி வேணுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு 4 டிகிரில இருக்காரு. 26 டிகிரி வேணுங்க. 26. அதாவது மகரத்தில் 26 டிகிரி வேணும், அப்படித்தானே? ஆமா ஆமா. அங்க எத்தனை டிகிரி எழுதிருக்கீங்க? 150 டிகிரியா? 75 டிகிரி. 75 டிகிரின்னு போட்டு மகரத்துக்கு 26 டிகிரி கழிங்க. கழிச்சிட்டீங்களா? 49 டிகிரிங்க.
சரி, மகரத்துக்கு அடுத்த ராசி என்ன வருது? கும்பத்துக்கு 30க்கு 30 டிகிரி கழிங்க. 19. இப்ப 19 டிகிரி எங்க போயிடுச்சு? மீனத்துல 19. அப்ப உதயம் 19 டிகிரியில் மீனத்தில் உள்ளது. புரியுதா ஐயா? புரியுதா? புரியுது. ஐயா இது வந்து 2 டிகிரியா எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி வந்து போவாரு ஐயா. டிகிரிங்கிறத கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்கய்யா. சரிங்க. டிகிரிங்கிறது கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நகரணும்னா 2 நிமிஷம் ஆகுது. ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதா? 60 நிமிஷம் ஆகுதா? எனக்கு இப்படிலாம் போட முடியாது. 4 டிகிரியில இருக்கு இல்லையா, அதே 4 டிகிரியில கும்பத்துக்கு போச்சுன்னா 1 மணி நேரம். சரியா? ஆமாங்க. அதே 4 டிகிரியில மீனத்துக்கு போச்சுன்னா 2 மணி நேரம். சரியா? 15 நிமிஷம். மீதி வந்து எத்தனை நிமிஷம் இருக்கு? 15 நிமிஷம். 30 நிமிஷம் இருக்கு. 15 டிகிரி இருக்கு. ஆமா ஆமா. அது 4 கூட 15 டிகிரியை கூட்டினா 19 டிகிரி ஆச்சு. வந்துருச்சுல? வந்துருச்சு. அப்ப ஷார்ட்கட்டா எப்படி செய்யணும்னா, எனக்கெல்லாம் கணக்கு புரியல அப்படின்னா, இங்க இருந்து தூக்கி அப்படியே அதே டிகிரில போட்டா 1 மணி நேரம். எத்தனை மணியா இருந்தாலும் அங்க இருந்து அந்த ஒரு மணி நேரம் தூக்கி தூக்கி போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. கடைசியில நிமிஷத்தை மட்டும் பாத்துக்குருவாங்க வந்து எத்தனை நிமிஷம் வருதுன்னு. இப்ப பாருங்க, போடுங்க. 1 மணி 45 நிமிஷம் ஒருத்தர் வந்து நம்மளை பாக்குறாரு. இன்னைக்கு 1 மணி 45 நிமிஷம். 1 மணி 45 நிமிஷம்னா 1 மணி 45 நிமிஷத்தை 6ஆல கழிக்க முடியாதனால 1 மணிங்கிறத 12ஓட கூட்டினா 13 மணி ஆயிருமா? அப்ப 13:45 6ஆல கழிச்சிருங்க. ஏழு மணி 45 நிமிஷம் கடந்திருக்குங்க. 7 மணி 45 நிமிஷம் கடந்திருக்கு. அப்ப இப்ப எத்தனை நிமிஷத்துல இருக்கு? 4 நிமிஷத்துல இருக்கு. 7 மணி நேரம். அங்க இருந்து ஒவ்வொரு ராசியா 7 மணி நேரத்துக்கு எத்தனை ராசி நகர்த்திட்டு போவீங்க பாருங்க. கும்பத்துக்கு 1 மணி நேரம், மீனத்துக்கு ஒரு 2 மணி நேரம், மேசத்துக்கு ஒரு 3 மணி நேரம், ரிஷபத்துக்கு 4 மணி நேரம், மிதுனத்துக்கு 5 மணி நேரம், கடகத்துக்கு 6 மணி நேரம், சிம்மத்துக்கு 7 மணி. சிம்மத்துக்கு 7 மணியில இருக்கு. எத்தனை டிகிரில இருக்கும்? 4 டிகிரில இருக்கும். எத்தனை டிகிரில இருக்கும்? 4 டிகிரில இருக்கும். சிம்மத்தில் எத்தனை டிகிரில இருக்கு? 4 டிகிரில இருக்கு. ஆனா இங்க எத்தனை நிமிஷம்? 45 நிமிஷம் தானே. இன்னும் 45 நிமிஷம் வரை போகணும். 45 நிமிஷம் 2ஆல வகுத்தோம்னா 22.5 டிகிரி. அந்த 22 டிகிரி இந்த 4 டிகிரி கூட கூட்டுங்க, 26 டிகிரி. அப்ப எந்த ராசியில இருப்பாரு உதயம்? சிம்மத்துல 26.5 டிகிரில இருப்பார். வெரி குட். இப்ப புரியுதா? உதயம் போட்டுட்டோமா? சரி, உதயத்துல ஏதாவது டவுட் இருக்கா யாராவது? ஐயா இதை ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்தா நல்லதுங்கய்யா. ஒரு கால்குலேஷன் மாதிரி இப்படி போடுறது சிரமமா இருக்கு. கணக்கா போட்டோம்னா சரியமா இருக்கும். கணக்கா போட்டீங்கன்னா எப்படி போடணும்னா, எப்படி எழுதணும்? பார்க்க வந்த நேரம் எழுதுங்க. பார்க்க வந்த நேரம். உதாரணம் எடுக்க போறோம். இப்பயே போடுறோம். இப்ப பார்க்க வந்த நேரம் டயத்தை போடுங்க. 8 மணி 3 நிமிஷம். பார்க்க வந்த நேரம் 8 மணி 3 நிமிஷம். இப்ப வந்து இரவுங்கிறதுனால அஸ்தமனம்னு போடணுமா? சூரியன் அஸ்தமனம் 6.
அப்ப மணி வந்து எத்தனை பார்த்துருக்கோம்? 8 மணி 3 நிமிஷம். இப்ப 6 மணியை கழிச்சிட்டோம்னா 2 மணி 3 நிமிஷம். 2 மணி 3 நிமிஷம். இப்ப 2 மணி நிமிஷத்தை நிமிடமாக மாத்துங்கள். எவ்வளவு வருது? 123 நிமிடம். 123 நிமிடம். 127 நிமிஷம் வருது இல்லையா? இது அப்படியே டிகிரியா மாத்துங்க. 2ஆல வகுங்க. 61 நிமிடம் 30 61 டிகிரி 30 நிமிடம். 61.30 வருதா? இது வந்து டிகிரி, இது டிகிரி. ஆனா நம்ம இப்ப மகரத்துல எத்தனை டிகிரி இருக்கு? இன்னும் எத்தனை மீதி இருக்கு? 26 டிகிரி இருக்கா மகரத்தில் இருப்பு? ஏன்னா இன்னைக்கு 4 டிகிரி தான் வந்திருக்காரு. இன்னும் 26 மகரத்தில் இருப்பு 26 டிகிரி. கழிங்க. கழிச்சுட்டு எவ்வளவு வருது? 97. சரி, கும்பத்தில் 30 டிகிரி கழிங்க. 67. சரி, மீனத்தில் 30 டிகிரி கழிங்க. 37. சரி, மேசத்தில் 30 டிகிரி கழிங்க. 7 டிகிரி. ரிஷபத்தில் 7 டிகிரில ஓடுது. நல்லா கவனிங்க. இப்ப எத்தனை மணி ஓடுது? 7:02. அப்ப இவ்வளவு நீங்க சொன்ன நிமிஷம் வந்து கரெக்ட் தானா? நீங்க சொன்ன நிமிடம் கரெக்ட் தானான்னு பாருங்க. கணக்கு பாருங்க. எவ்வளவு இருப்பு? எத்தனை நிமிடம்? 123 நிமிஷம். 123 நிமிஷம். அது டிகிரியா மாத்தினா எவ்வளவு வருது? 61.30. 61 தான் வருது. 61 தான் வருது. அப்புறம் 30 வருது இல்லையா? அந்த 61:30 தான் இந்த 24 கழிங்க. 26. 26 கழிக்கணும். 26 கழிங்க. 26 61:30 26 கழிச்சு 35. 35 டிகிரி 30 நிமிடம். 35 டிகிரி 35 டிகிரி. இப்ப மகரத்தை தானே கழிச்சிருக்கோம். ஆமா. அப்ப கும்பத்துக்கு 30 டிகிரி கழிங்க. கும்பம் 5 டிகிரி, மீதி 5 டிகிரி 30 நிமிடம். அது எங்க போகும்? மீனத்துக்கு. மீனத்தில் உதயம் 5 டிகிரி 30 கலை. கரெக்ட்னே. இப்ப புரியுதா? புரியுது. எனக்கு நெட்வொர்க் சரியா இல்ல, சரியா புரிய விட்டு வருது. சரியா கேட்கல. திருப்பி நான் பார்த்தா எனக்கு நினைக்கிறேன். ஐயா, நெட்வொர்க் விட்டு விட்டு கேக்குதுங்க. யாருக்கு? எனக்கு கண்ணன். கண்ணனுக்கு. சரி சரி, நாளைக்கு இதை போட்டு கேளுங்க. சரிங்க. சந்தேகம் இருந்தா ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ காலையில கேட்கும் போது காலையில சூரிய உதயத்தை கணக்கெடுத்து அதுல போடணும். உதயம் எல்லாம் போகாதீங்க. 6 மணின்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. சாயங்காலம் வந்தாலும் 6 மணி. காலையிலன்னா சூரிய உதயம்னு போடுங்க, சாயங்காலம்னா சூரிய அஸ்தமனம்னு போடுங்க. ஓ, ஆனா டைம் வந்து 6ன்னு போட்டா போதும். 6 தான் போடணும். சரி ஐயா. நம்ம 6ன்னு போட்டாலே போதும். 12 மணிக்கு மேல வந்ததுன்னா ரயில்வே டைம் போட்டு சொன்னாரு. ஆமா, 12 மணிக்கு போனா 6 மணிக்கு கழிக்க முடியாது இல்லையா? சரி, அதனால அது 12 13 ஆக்கிக்கிறோம். அப்ப ஸ்டாண்டர்டு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 6ன்றது ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும் இல்லைங்களா? அதாவது 6 மணிங்கிறத பிக்ஸடா நம்ம வச்சுக்கிறோம். அதான் புரியுது. இல்ல சார், நான் சூரிய உதயத்தை தான் போட்டு கழிச்சுக்கிறேன், போட்டுக்கங்க. அது இன்னும் குழப்பங்க ஐயா வரும். அது ஒரு டைமுக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒண்ணு வரும். அதுதானுங்க, அதான் இதான். நான் என்ன சொல்றேன், ஜாமக்கோல் ஆர்வடத்துல மட்டும் சூரியனுக்கு பக்க ஜாதகம் மாதிரி போகாம இது மாதிரி போட்டாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரியா போட முடியும். ஐயா ஒரே சந்தேகம் ஐயா. இப்ப 4ஆம் தேதி 4 டிகிரி வந்திருப்பாரு. இப்ப நம்ம ஈவினிங் சாயந்தரமா போடுறோம்னு இப்ப இரவு 8 மணின்னு சொன்னீங்க. எப்பனாலும் சரி.
அப்ப அந்த 4 டிகிரியை வச்சுக்கிறதா இல்ல 4 டிகிரி வச்சுக்கிறதுங்களா? 4 டிகிரியில தான் இருக்கணும் அவர். அந்த நாள் பூராமே 4 டிகிரியில தான் இருக்கும், மறுநாள் சூரிய உதயம் வரையில. ஒரு நாள் தானே அவருடைய பயணமேவும். சரிங்க. அதனால 4 டிகிரியில தான் இருப்பார். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒரு நாள் ஐயா, இந்த ஒரு நாள் கலையெல்லாம் நம்ம இது எடுக்க தேவையில்ல. அந்த அரை டிகிரி, அந்த ஒரு டிகிரில வர அரை டிகிரி 1/4 டிகிரி அந்த கலையா பிரிக்க தேவையில்ல. அதெல்லாம் வேணாம்யா. நம்ம இன்னைக்கு என்ன தேதியோ அந்த தேதியில பாதி டேலாம் எதுக்கு போடுறீங்க? ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. சரி, இதை பார்த்துக்கிறோம். இப்ப என்னடா பார்த்துட்டோம்? உதயம் பார்த்துட்டோம், ஆறுட பார்த்துட்டோம். இன்னும் கவிப்பு பார்க்க போறோம். கவிப்புக்கு டெஃபினிஷன் எழுதிக்கங்க. கவிப்பு ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன வேண்டும்? சூரியன் எங்க இருக்காரோ அதை பார்த்துட்டு எந்த வீதி இந்த மாசம்னு பார்க்கணும். இப்ப உதாரணமா இப்ப எந்த மாசம்? தை மாசம். தை மாசம்னு என்ன வீதி? ஒரு கட்டம் போட்டுக்காங்க, 12 கட்டம் போட்டுக்காங்க. ஒரு கட்டம் 12 கட்டம் போட்டுக்காங்க. தை மாசம் மிதுன வீதிங்கய்யா. மிதுன வீதியை ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. நடுவுல இப்ப மணி எழுதிக்கங்க. மணி நிமிடம் எழுதுங்க. 8 மணி 11 நிமிஷம் எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? எட்டு மணி 11 நிமிடம் எழுதியாச்சு. 11 நிமிஷம்னா ஆறுட எங்க இருக்கும்? அப்ப மிதுனத்தில் ஆறுடம் எழுதிக்கங்க உள்ள. இப்ப நம்ம உதயம் எங்க போட்டோம்? 8 மணி 11 நிமிஷம்னா உதயம் எங்க இருக்கும்? மீனத்துல இருக்குமா? மீனத்துல உதயம்னு எழுதிக்கங்க. எழுதியாச்சு. உதயமும் ஆறுடமும் எழுதிட்டோம். நல்லா கவனிங்க, உதயமும் ஆறுடமும் எழுதிட்டோம். இப்ப கீழே எழுதுங்க. ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன வேண்டும்? ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன, எத்தனை வருது? 1 தான் வருது இல்லையா? ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன 1 தானே வருது. உதயத்திலிருந்து அப்படியே போடணும். உதயத்திலிருந்து போடவும். அப்ப உதயத்திலே என்ன வந்துடும்? கவிப்பு. உதயத்திலே கவிப்பு. ஐயா புரியலங்கய்யா. புரியுது, மீண்டும் சொல்லுங்கய்யா. புரியல. எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை 12 கட்டம் போட சொன்னேன் இல்லையா? 12 கட்டம் போட்டாச்சு. இப்ப இந்த மாசம் எந்த வீதியில இருக்கா? எந்த வீதியில இருக்கு? எந்த மாய வீட்டுல இருக்காரு சூரியன்? தை மாதம் மிதுன வீதியில இருக்குங்கய்யா. மிதுன வீதியை டிக் அடிச்சுக்கோங்க. மேல அடிங்க, டிக் அடிங்க. நல்லா கவனிங்க. மிதுன ராசியை டிக் அடிச்சுக்கணும். அதாவது மிதுன ராசியை போய் டிக் அடிச்சுக்கிறீங்க. மிதுன வீதி 8:11க்கு பாக்குறோம். 8:11க்கு பாக்குறோம்னா 11 நிமிஷம்னா இங்க 1 நிமிஷம் உள்ள வந்துட்டாரு ஆறுடம் இல்லையா ஐயா? ஆமாங்க. 1 நிமிஷம் உள்ள வந்துட்டா எத்தனை டிகிரி? 6 டிகிரி ஐயா. 6 டிகிரில இருக்காரு. 6 டிகிரி இருக்காரு. ஓகே. இப்ப உதயம் எங்க பார்த்திருக்கோம்? மீனத்துல. மீனத்துல பார்த்தாச்சு.
இப்ப எழுதணும். ஆறுடத்திலிருந்து வீதி வரைன்னா இங்கேயே இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? இப்ப ஆறுடத்திலிருந்து இந்த ஆறுடத்திலிருந்து வீதி வரைன்னா அதுலயே இருக்கு, இருக்கா இல்லையா ஐயா? இருக்கா இல்லையா? ஆமா இப்ப இப்படி வச்சுக்குவோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப டயத்தை சொல்லுங்க. 8 மணி 16 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆறுட எங்க இருக்கும்? ஆறுட எங்க இருக்கும்? கடகத்திலையா? கடகத்திலையா? கடகத்துல எத்தனை டிகிரில இருக்கும்? 1 டிகிரி. 1 டிகிரி. 8-16 தானையா? ஐயோ 8-16 டிகிரி. 15 டிகிரினா 6 டிகிரியா? 6 டிகிரி. புரியுதா? சரி, ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன வேண்டும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருதா? 12 வந்துருச்சா? அப்படியே இந்த 12 நம்பரை இங்க இருந்து எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கழிப்பு. புரியுதா? புரியுதா? புரியுது. ஐயா இப்ப புரியுதுங்க ஐயா. இப்ப புரியுது. இப்ப இங்க எத்தனை டிகிரி போட்டிருக்கிய? 6 டிகிரி போட்டிருக்கிய. 6 டிகிரி. இந்த ராசிக்கு 30 டிகிரி தானே? இந்த 6 கழிச்சிருங்க. கழிச்சிட்டா 24 டிகிரி வருமா? அப்ப இந்த கழிப்பு 24 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இப்ப உதாரணமா இப்ப 17 டிகிரினா இங்க 12 ஆயிருமா? ஆமாய்யா. அப்ப 12னா இங்க 12 கழிக்கணுமா? அப்ப 30ல 12 கழிச்சிட்டா எவ்வளவு வரும்? 18யா? 18. அப்ப ஆறுடம் கவிப்பு 18 டிகிரியில் உள்ளது. ஐயா புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. ஆறுடத்திலிருந்து வீதி வரை எண்ணணும். இங்கேயே இருக்கும்போது கழிப்பு எங்க இருந்துச்சு? உதயத்திலே இருந்துச்சா? இங்க இருக்கும்போது ஐயா ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்றதுனாக்கா ஆறுடத்துக்கு 12வது வீட்டுக்காக கணக்கு எடுத்துங்களா? ஆமா, ஆறுடத்திலிருந்து வீதி வரை எண்ணம்னா வீதி 12 வருதா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆறுட இருக்கும்போது 1 தானே வந்துச்சு. சரி, இந்த இடத்துல 6 வந்தா எண்ணி பாருங்க எத்தனை வரும்? 11. அப்ப உதயத்திலிருந்து 11 ஆகுதுன்னா கழிப்பு எங்க வரும்? மகரத்துல வரும். சரி, இங்க வந்துச்சுன்னா எங்க வரும் கழிப்பு? 10. அப்ப உதயத்துக்கு 10 வருமா? ஆமா. சரி, இங்க கழிப்பு வந்தா எங்க வரும்? விருச்சிகம். இந்த விருச்சகத்துல ஆறுட இருக்குன்னா ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன எத்தனை வருது? 9. அப்ப இங்க இருந்து இங்க 9 இருந்ததுன்னா இங்க வந்துருமா? ஆமாங்க. சரியா? அப்ப ஆறுட இப்படி போகும்போது கழிப்பு இப்படியே வருதா? கரெக்ட். கழிப்பு அப்படியே ரிவர்ஸ்ல வருதா? வருதா வரலையா? வருதா வரலையா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல 6 இருக்கு. இங்க இருந்து என்னங்க? துலாம்ல வரும். துலாம்ல வரும். 7. கழிப்பு எங்க போயிடும்? துலாம்.
சரி, இந்த இடத்துலயே ஆறுட இருக்கும்போது எங்க வந்துச்சு? ஐயா, இங்க இருந்து எழுதும்போது எத்தனையா வந்துச்சு ஆறுடா? 9. அப்ப உதயத்துல இருந்து 9வது வீடு எது? விருச்சிகம். விருச்சிகம். வருது, புரியுதா எப்படின்னு? சரி, இந்த இடத்துல ஆறுட இருந்தா எங்க வரும்? 3, 3, 6, 7. 7னா கன்னி. கன்னி. சரி, இந்த இடத்துல ஆறுட இருந்தா 6. 6னா சிம்மம். ஆறுட இருந்தா சிம்மம். இந்த இடத்துல ஆறுட இருந்தா 3, 4, 5 கடகம். இந்த இடத்துல ஆறுட இருந்தா இந்த இடத்துல ஆறுட இருந்தா 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, மிதுனம். 4 கீழே வந்துருமா? ஆமா, மிதுனம். சரி, இந்த இடத்துல ஆறுட இருந்தா 3. அப்பனா ரிஷபம். இந்த இடத்துல ஆறுட இருந்தா 2. 2னா மேஷம். மேஷம் வரும். மேஷம். மேசத்தில் கழித்து. புரியுதா? புரியுதுங்க. உதயமும் ஆறுட எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்துட்டோமா? இப்ப என்னென்ன பாத்துட்டோம்? ஐயா ஒரு டவுட். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா வீதி சூரியன் எந்த வீதியில இருக்கிறாரோ அந்த வீதியை தான் கணக்கு எடுக்கணும். அப்போ இந்த மாசம் இல்ல, 4 மாசத்துக்கு. ஓகே ஓகே ஐயா. மாசத்துக்கு மிதுன வீதி தான். சரிங்க ஐயா. இப்போ இதே வந்து பங்குனி மாசம் வரும்போது ரிஷப வீதியில மாறிப்பாரு. அப்போ ஆமா, பங்குனி மாசம் வந்தா ரிஷப வீதிக்கு வந்துருவாரு. ஓகே ஐயா. அப்போ அந்த மாசம் ஃபுல்லா எந்த வீதியில சூரியன் நிக்கிறாரோ அப்போ ஆறுடத்துல இருந்து சூரியனை கணக்கு வச்சு உதயத்துல இருந்து போடுறது கவிப்பு. சூரியனுக்குங்கிற வேலையே இங்க பேசப்படாது, வீதிதான். சரிங்க ஐயா. வீதி. ஆறுடத்துல இருந்து வீதியை கணக்கு பண்ணிட்டு இருந்து வீதி வரை என்ன வேண்டும்? ஓகே ஐயா. எண்ணி வந்த தொகையை உதயத்திலிருந்து போட வேண்டும். உதயத்துல இருந்து திரும்பி எண்ணிட்டு அதை கவிப்பா போடணும். போட்டோம்னா அது கவிப்பு. ஓகே ஐயா. ஓகே ஐயா. புரியுதா? புரியுது ஐயா. புரியுது ஐயா. என்ன புரிஞ்சுச்சு? அதாவது இப்ப இருக்கிற இந்த மாச வீதி வந்து மிதுன வீதி. ஆறுடம் எங்க இருக்கிறாரோ அந்த ஆறுடத்துல இருந்து மிதுன வீதி எத்தனை மாசம்? இந்த மாசம் தை மாசனால மிதுன வீதி. மிதுன வீதி. மிதுன வீதி. மிதுன வீதி. தை மாசம் மிதுன வீதி. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி வரைக்கும் மிதுன வீதி. மிதுன வீதி. ஓகே ஐயா. அந்த மிதுன வீதி ஆறுடத்துல இருந்து மிதுனம் எத்தனாவது வீடா வருதுன்னு கணக்கு எண்ணணும். அத உதயத்துல இருந்து எண்ணி வர வீட வந்து போடணும். உதயத்துல இருந்து போட்டுக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல முடியுதோ அது கவிப்பு. சரிங்க ஐயா. புரியுது ஐயா. புரியுது ஐயா. ஐயா நான் ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கேன், அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஆறுடத்தில் இருந்து மிதுன வீதி என்பதால் மிதுனம் வரை எண்ண வேண்டும். என்ன எண் வருகிறதோ அதை உதயத்தில் இருந்து எண்ண வேண்டும். அதுவே கவிப்பு. எண்ணி போட வேண்டும். உதயத்தில் அந்த எண்ணி வந்த தொகையை உதயத்தில் இருந்து போட வேண்டும். அப்படி போடலாமா? ஓகேங்க, அப்படி மாத்திக்கலாங்க. இப்போ இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு, இது ஒண்ணு குழம்பிடுவீங்க, அதனால இதை நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்னென்ன போட்டுட்டோம்? ஆறுடம் உதயம் கவிப்பு 3 பேர். ஆறுடம் உதயம் கவிப்பு 3 போட்டுட்டோம். இப்ப எழுதுங்க.
ஆருடம் என்பது உதயம் என்பது கதாநாயகன். ஆருடம் என்பது கதாநாயகி. கவிப்பு என்பது வில்லன். புரியுதா? இப்ப புரியுதாயா? அப்ப நமக்கு ஜாம கிரகத்தை எப்படி போடுறது? இப்ப அதே மாதிரி டிகிரி எப்படி போடுறதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆரோட டிகிரி போட்டோம்னா, இப்ப உதாரணமாக ஆரோட 0 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேசத்துல ஆரோட வந்து 0 டிகிரி இருக்குன்னா, இது எத்தனை டிகிரில இருக்கும்? 30 டிகிரில இருக்குமையா? நல்லா கவனிங்க. மேசத்தில் ஆரோட வந்து 6 டிகிரில இருக்கு. மேசத்தில் 6 டிகிரில இருக்கு. ஆறுடத்திலிருந்து வீதி வரை என்ன 3. இப்போ உதயம் வந்து எங்க இருக்கு? உதயம் எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. அப்ப மீனத்திலிருந்து 3வது ராசி ரிஷபத்துல தானே கவிப்பு இருக்கும். ஆமாங்க ஐயா. சரி, இப்ப 6 டிகிரியில இருக்கு ஆறுடம். அப்ப உதயம் எத்தனை டிகிரில இருக்கும்? 24. 24 டிகிரியில இருக்கும். 24 டிகிரியில இருக்கும். இப்ப அப்படியே வாங்க. உதயம் நல்லா பாருங்க. உதயம் ஆறுட வந்து இப்ப 5 டிகிரில இருந்தா கவிப்பு எத்தனை டிகிரில இருக்கும்? 25. இப்ப கவிப்பு வந்து இப்ப ஆறுட வந்து 10 டிகிரி இருக்கு. 20. கவிப்பு வந்து 15 டிகிரி. ஆறுட 15 டிகிரி. அதுவும் 15. கவிப்பு 15. சரி, இப்ப ஆறுட வந்து 20 டிகிரி. ஆறுடம் 20 டிகிரி. கவிப்பு எத்தனை டிகிரில இருக்கும்? 10 டிகிரி. சரி, ஆறுடம் 25 டிகிரி. கவிப்பு எத்தனை டிகிரில இருக்கும்? 2 டிகிரில. 2. 5 டிகிரி. ஆறுடம் வந்து 28 டிகிரி. 2 டிகிரி. 2 டிகிரில இருக்குங்க. சரி, ஆறுடம் வந்து 30 டிகிரி. கவிப்பு 0. கவிப்பு 0. கவிப்பு 0. இப்ப புரியுதா? புரியுது. அப்ப இந்த உதயம் ஆறுட போக 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 அது இதை நோக்கி வருதா? ரிவர்ஸ்ல வருது. இப்ப இது 30 டிகிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எங்க இருக்கும்? 0ல இருக்கும். இந்த 30 டிகிரிக்கு வந்துருமா? ஆமாங்க ஐயா. அது அடுத்த கட்டத்துக்கு ஸ்டார்டிங் போயிருங்க ஐயா. சரி, இப்ப அடுத்த ராசிக்குள்ள நுழைஞ்சிரும் இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப ஆறுடம் போய் அடுத்த ராசிக்கு 1 டிகிரி ஆயிருது. கவிப்பு எங்க எத்தனைக்கு வந்துரும்? 29 டிகிரில கவிப்பு. 29 தான் வந்து. இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. அங்க ஆறுடம் 2 டிகிரி ஆனா இது என்ன ஆகும்? 28 ஆயிருமா? இப்ப ஆறுடம் போய் 30 டிகிரி ஆனா இங்க 0 டிகிரி வந்துருமா கவிப்பு? ஓகே.
புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுதுங்க. புரியுது சார். புரியுதுங்கய்யா. அப்ப உதயம் ஆறுட கழிப்பு. நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு டயத்துக்கு உதயம் ஆறுடம் கவிப்பு ஜாம கிரகம் எல்லாத்தையும் போட்டுடலாமா? போட்டுடலாம்ல? போட்டலாங்கய்யா. நாளைக்கு தேதிக்கு ஏதாச்சும் ஒரு டைமை வச்சு போட்டுருந்தோம். நாளைக்கு ஒரு டைம் தரேன் பாருங்க. நாளைக்கு தேதி எத்தனை? நாளைக்கு தேதி எத்தனை? 20 6 ஐயா. தை 6. 20ஆம் தேதி தை மாதம் 6. இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. காலை 10 மணி 35 நிமிடம். இது போடுங்க. இதுக்கு என்னென்ன போட போறோம்? உதயம் ஆரூடம் கவிப்பு ஜாமகிரகம். வெரி குட். போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். சரி, நாளைக்கு போட்டு ஒவ்வொருத்தரா போட்டு விடுங்க. சரிங்க சார். சரிங்கய்யா. நான் அந்த உதயம் கணிக்கிறது மட்டும் அந்த டைம் எனக்கு நெட்வொர்க் சரியா ஒர்க் பண்ண, மறுபடியும் நான் வீடியோ ஒரு வாட்டி பார்க்கணுங்கய்யா. பார்த்தா தான் அது புரியும். சரி. இதுல ஏதாவது டவுட் இருந்தா போன் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? சரிங்கய்யா. சரிங்க. எப்படி வகுப்பு புரிஞ்சுச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். நன்றா இருந்துச்சு. நல்லா இருக்கும். வெரி குட். அப்ப நாளைக்கு சந்திப்போமா? ஓகே சார். சரிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி.